இதுவரை விஜய் என்ன செஞ்சு கிழிச்சிட்டாருன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். காலி பண்ணலாம், கபலீகரம் பண்ணலாம், ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்கு, எதிர்கட்சி சரியா செயல்படுதா அப்படின்லாம் கேள்வி கேட்கறாங்கல்ல. சார், தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அரசியல் களம் இருக்கு. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் கோடாங்கி அபிரகாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். போலீசாருடைய தாக்குதலில் அஜித்குமார் உயிரிழந்ததை கண்டித்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குறிப்பாக நடிகர் விஜய் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முதல் முறையாக விஜய் களத்தில் இறங்கினார் அப்படின்னு எல்லா செய்தி ஊடகங்களும் கவர் பண்ணாங்க. விஜயோட கன்னி பேச்சு வெறும் 3 நிமிடங்கள் தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயோட கன்னி பேச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதில் நான் என்ன நினைக்கிறதுக்கு ஒன்று, அதில் சாராம்சமே இல்லை. அது என்ன நோக்கத்துக்காக அந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை அவர் அறிவித்தாரோ அந்த நோக்கம் சார்பாக அங்கே ஏதாவது பேசினாரா அப்படின்னா அது முழுமையாக திமுக அரசாங்கத்தின் மீதான ஒட்டுமொத்த பழியும் சொல்கிறதா நினச்சிக்கிட்டு இவரை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். கன்னி பேச்சில் அவர் பேச வந்த விஷயத்தை விட்டுட்டு வேறு யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை அப்படியே மக்கப் பண்ணிக்கிட்டு ஒப்பிச்சுக்கிட்டு அவரை அசிங்கப்படுத்திக்கிட்டார். திரும்பி ரொம்ப தெளிவாக சொல்லணுன்னா, அவர் கையில் ஒரு பதாகாய் வச்சுருந்தார். அந்த பதாகாயில் சாரி வேண்டாம் நீதி வேண்டும்னு இருந்தது. ரொம்ப அருமையான வார்த்தை, பிரமாதமான வார்த்தை. நான் அதை யார் எழுதி கொடுத்தாங்களோ அவங்கள வரவேற்கிறேன். ரைட். அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கார் ஒரு ஹீரோ, திரைப்பட நடிகர், திரைப்பட ஹீரோ. ஏன்னா இன்னொரு அரசியல்வாதியாக முழுமையாக மாறல, இப்பவும் மாறல. கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அதை பற்றிலாம் எனக்கு வந்துட்டாரு. களத்துக்கு பிரயோஜனமே இல்லையே. மக்கப் பண்ணி ஒப்பிக்கிறதுக்கு நீங்கள் தலைவராக இருக்கணும்னு அவசியமே இல்லையே. நான் இன்னும் என்னுடைய பாயிண்ட்டுக்குள்ளே வரல. அந்த பதாகை பிடிச்சிருந்தார் இல்லையா, இவர் பேசுகிற வார்த்தை இருக்குல்ல, 3 நிமிடங்கள் 3.5 நிமிஷம் தான் அவருடைய பேச்சினுடைய சாராம்சமே இருந்துச்சு. அதில் அவர் என்ன சொல்ல வந்தார்னா, முதலமைச்சர் முதல் முறையாக சாரி கேட்டிருக்காரு, அதை நான் பாராட்டுறேன். ஆனால் அதே நேரத்தில் முதல்வரே 24 மரணங்களுக்கு மேலே காவல் மரணங்கள் நடந்திருக்கு, இங்கே தான் ஒரு மரணத்துக்கு தான் சாரி கேட்டீங்க, 24 மரணத்துக்கும் நீங்கள் சாரி கேட்டுருங்க அப்படின்னாரு. அப்போ அவர் கையில் பிடிச்சிருந்தது சாரி வேண்டாம் நீதி வேண்டும்னு. இவர் பேசுனது என்ன, தன்னுடைய நிலைப்பாட்டிலேயே உறுதியாக இருக்க முடியாதவர் எப்படி நீங்கள் அரசியல் பண்ண முடியும்? சரி, 3 மணி நேரம் நீங்கள் டைம் வாங்கியிருந்தீங்க காவல்துறையில், உங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கான நேரமாக 3 மணி நேரம் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. ஒரு தலைவருடைய கன்னி உரை, இன்றைக்கி தான் அவர் வெளியில் வரார், பொது வெளியில். பனையூர் பங்களாலேருந்து இப்போ தான் பொது வெளிக்கு வந்திருக்கார் மக்களை பார்க்குறதுக்காக. மக்கள் கூட கிடையாது, பூரா ரசிக குஞ்சுமணிகள். அது நீங்கள் முடிஞ்ச உடனே நிறைய பார்த்துறீங்க அவங்களுடைய செயல்பாடுகள்லாம். பூரா வந்தவன் பூரா அரசியல் தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ இந்த திமுக அரசாங்கத்தையோ ஆளும் கட்சியோ விமர்சிப்பதற்காக வரல. தலைவனை பார்க்க வந்துட்டோம், நம்ம தளபதியை பார்க்க வந்திருக்கோம், நடிகரை பார்க்க வந்துட்டோம். இப்படி வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் தான் அதுதான். நீங்கள் கூட்டம் முடிஞ்சு போன பிறகு அந்த இடமே போர்க்களம் மாதிரி இருந்துச்சு. அரசாங்கத்தினுடைய பொது சொத்துக்கள் அனைத்தும் சேதப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வழக்கம் போல் நம்ம அவருடைய பொதுச் செயலாளர் இருக்கார்ல ஆனந்த், மைக்கை பிடிச்சி டே மரத்து மேலே ஏறாத, டே அது மேலே ஏறாத, டே இது மேலே ஏறாதன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு கூட்டத்திலும் அவர் சொல்கிறத ஒபே பண்ணுறதே கிடையாது அவங்க. அப்போ இது முழுக்க வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம். இது எப்படிங்க நாட்டை ஆளுகிற கூட்டமாக மாறும்? எனக்கு புரியவே இல்லை. இந்த 3.5 நிமிஷத்தில் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு, தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறவங்க கொடுத்து பேசுவதற்கு எந்த இடத்திலும் உங்களுக்கு இல்லையா? ஓகே, அஜித்குமார் மரணத்துக்காக பேச வரீங்க, கரெக்ட். அஜித்குமார் மரணத்திற்கு சூத்திரதாரி யாரு? ஆரம்ப புள்ளி எது? நிகிதாவை பற்றி எங்கேயா வாய் திறந்து பேசினாரா? பொய் குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க அந்த அம்மா. அப்போ அந்த பெண்மணி குறித்து பேசுவதற்கு பயமா? மறந்துட்டாரா? விஜய்க்கு அந்த பேர் சொல்றதுக்கு பயப்படுறாங்களா? ஏன் பயப்படுறாரான்னு கேட்க வரேன்னா, எல்லாம் அவங்க ரசிகர்கள்லாம் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ்லாம் சொல்லுவாங்க, என் தலைவனுக்கு பயமே இல்லைன்னு. என்ன காரணம்னா, அந்த அம்மா பாஜக ஆதரவாளராக இருக்காங்கன்னு வெளியில் ஃபுல்லாக ஊடகம் பூரா வருது. ஆனால் என் திமுக அரசாங்கத்தின் இந்த நேரத்தில் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன், ஏதோ விஜய்க்கு மட்டும் பேசுகிறோன்னு இல்லை. நிகிதா போலி குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. இதுவரை 9.5 சவரன் நகை இருந்ததானே தெரியல. அந்த பெண்மணி இன்னைக்கு வரைக்கும் அரசாங்க வேலையில் இருக்காங்க, எந்த விசாரணை கிடையாது. அந்த அம்மா கைது செய்யல. ஏன்? யாருக்கு என்னத்துக்காக பயப்படுறாங்க? நிகிதா அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறாங்க. அப்போ விஜய் எதிர்த்து பேசுகிற விஜய்க்கும் பயம் இருக்கிறது, மாநில அரசாங்கமும் பயப்படுற மாதிரியே இருக்கு. ஆனால் பிஜேபி பின்னாடி திமுக போய் ஒளிஞ்சிருச்சு இந்த அஜித்குமார் மரண வழக்கில் அப்படின்னு விஜய் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறாரு. அப்போ விஜயோட குற்றச்சாட்டு நியாயமானதா? ஏங்க அது எப்படிங்க? அது முட்டாள்தனமான ஒரு குற்றச்சாட்டுங்க. நீங்கள் சிபிஐ விசாரணை சொல்லிட்டா நீங்கள் பின்னாடி ஒளிஞ்சிச்சின்னு சொல்ல வருவீங்களா?
இங்கே தான் ரொம்ப கிளவராக முதல்வர் ஸ்டாலின் வேலை பார்த்துருக்காரு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா எதிர்க்கட்சிகளும் இந்த மாதிரி ஒரு காவல் மரணம் நடக்கும்போது அதே கூட்டத்திலே பேசுகிறாரு. ஜெயராஜ் பென்னிக்ஸை பற்றி பேசுகிறாரு, ஜபராஜ்ன்ட்டார், பேரையே மாற்றி சொல்லிட்டாரு. அது கூட போய் தொலைதுன்னு வச்சுங்க. ஏன்னா அவருக்கு தெரியாது. அன்றைக்கு முதல்வராக இருந்தவர் என்ன சொல்கிறாரு, அதையே நான் என்ன பண்ணுறேன், எனக்கு அது வந்து அவங்க மூச்சு திணறலில் செத்து போயிட்டாங்க, போலீஸ் அடிச்சு சாகலைன்னு சொன்னது தான் எடப்பாடி பழனிசாமி. அப்படிப்பட்டவர் வந்து இந்த காவல் மரணம் குறித்து எதிர்த்து பேசுவதற்கு அவர் தகுதியே கிடையாதுன்னு வச்சுங்க. இவங்க அதிமுக ஆட்சி காலத்தில் சாதாரண சந்தேக கேஸில் ஒருத்தனை திருநெல்வேலி சைடில் சந்தேக கேஸில் பிடிச்சிட்டு போயிட்டு சுட்டு கொண்ட அரசாங்கம் தான் அது. அதற்கு ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது போய் 5 லட்ச ரூபா இழப்பீடுலாம் கொடுத்துருக்காரு. நான் சொல்லல சார், வரலாறு சார் இது. தூத்துக்குடி பக்கத்தில் அவர் இஸ்லாமிய சகோதரன் சந்தேக மரணம், சந்தேகத்தின் பேரில் போலீஸ் விசாரணையில் கூட்டு போய் அங்கே வந்து துப்பாக்கியில் அவன் வந்து தற்காப்புக்காக சுட்டேன்னு தப்பிச்ச கும்பல். அதனால காவல் மரணங்கள் எல்லா ஆட்சி காலத்திலுமே இருக்கு. நீங்க வந்து கேள்வி எழுப்பணும்னா 24 மரணங்கள் மட்டும்தான் நடந்திருக்கா? வேற மரணமே நடக்கலையா? நீங்க கட்சி ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? அப்ப நீங்க ஒட்டுமொத்தமா காவல்துறையை நீங்க வந்து சார்ஜ் பண்ணோம்னா, காவல்துறை இதுவரைக்கும் எத்தனை மரணங்களை வந்து அவங்க பொறுப்பேற்றுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறாங்களோ அது அனைத்துக்குமே பொறுப்பாளர்களா நீங்க பேசணும்ல. உங்களுக்கு வந்து நீங்க தானே தனித்துவமா நான் ஆட்சியை பிடிப்பேன்னு பேசுறீங்க. அப்போ உங்களுக்கு அதிமுகவும் எதிரி, திமுகவும் எதிரி, பாஜகவும் எதிரி இல்லை. கொள்கை முரணோடு இருக்கிறவங்களோட கூட்டணி கிடையாது, பிழைப்புவாதம் பண்ணுறவங்களோட கூட்டணி கிடையாது, மதவாதம் பண்ணுறவங்களோட கூட்டணி கிடையாதுன்னு பேசினவர் தானே. அப்போ நேரடியாக எல்லா அரசியல் கட்சிகளையும் நான் கரெக்டாக இருக்கேன், இவங்க எல்லாமே வேஸ்ட் சொல்ல வேண்டியது தானே. உங்களுக்கு அந்த தகுதியோ திறமையோ இல்லை. அஜித்குமார் மரணத்தை அரசியல் வச்சுக்கிட்டு அரசியல் படுத்துறங்கிற பேரில் திமுகவை அட்டாக் பண்ணிட்டு போயிருக்காரு. திமுக மேல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வன்மத்தையும் நடிகர் விஜய் கொட்டி தீர்த்துட்டு போயிருக்காரு. அப்படிதான் அதை பார்க்கணுமா? ஒரு ஆணியுமே நடக்கலைங்க. அவர் வன்மத்தை கொட்டி தீர்த்தது அவருக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. நீங்க விஜய்க்கு எப்படி இது பேக் ஃபயர் ஆகணும் புரியல சார். அவரு அதாவது அந்த பேச்சு திறமை என்ன பேசணும்ன்றதே தெரியாம 3 மணி நேரம் அனுமதி பெற்றுவிட்டு ஒரு தலைவருடைய கன்னி பேச்சை கேட்பதற்காக ஒருத்தன் வந்திருக்கான். அவனுக்கும் அறிவில்லை, வந்தவர்களுக்கும். அவங்க வந்து தவறா நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, அந்த ரசிகர்கள் கூட்டம் தற்குறி கூட்டம் தான். ஒரு பத்திரிகையாளரா குற்றம் சாட்டுறேன் நான். ஆமா சார், ரசிகர்கள் மெல்ல மெல்ல அரசியல் மயப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு வேணா எடுத்துக்கலாமா? அரசியல் மயப்படுத்த 1.5 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் ஒரு கூட்டத்திலையும் ஒரு ஒழுங்குக்கு இல்லை சார். நான் என்ன திரும்ப சொல்றேன், ஒவ்வொரு கூட்டத்திலும் அந்த பொதுச் செயலாளர் மைக்கை பிடிச்சிக்கிட்டு டேய் மைக்கு மேலே ஏறாத, டேய் மரத்து மேலே ஏறாத, டேய் ஆணி மேலே ஏறாத, டேய் கோணி மேலே ஏறாதுன்னு சொல்லிட்டு இருக்காரா? இந்த சூழல் அதிமுகவில், திமுகவில், பாஜகவில், மதிமுகவில் எந்த கூட்டத்திலேயாவது அதனுடைய பொறுப்பாளர்கள் அது மேலே ஏறாத இது மேலே ஏறாதுன்னு சொல்றாங்களா? இது என்னன்னா முழுக்க ரசிகர் மனநிலை. ரசிகர் மனநிலை அவன் தொண்டரா மாறவே இல்லை சார். ஒருவேளை வந்தது அப்படி மரத்து மேலே ஏறினது, காமன் சவுத்து மேலே ஏறினது, பொது சத்தை சேதப்படுத்தினது எல்லாம் தமிழக வெற்றிகளுக்கு தொண்டர்களா இல்லாம வெறும் விஜயோட ரசிகர்களா மட்டும் வந்திருக்கலாம்ல அந்த கூட்டத்தில். நீங்க எப்ப விஜய் ரசிகரா மாறீங்க எனக்கு தெரியல. இல்ல, ஏன்னா ஒரு கேமரா பேர்ல கேட்கிறேன். கேமரா மொத்தத்தையும் கேப்சர் பண்ணிருக்கு. மரத்து மேலே ஏறினவன் கழுத்தில் துண்டு போட்டுட்டு தான் நிற்கிறான். பொது எட்டி உதைக்கிறவன், ஆட்டி அந்த பைப் லைனை உடைக்கிறவனும் அந்த ஆட்கள் தான். இதை விட கொடூரம் சார். அந்த கொடிக்கம்பம் இருக்குல்ல, கொடிக்கம்பத்தையும் வந்து அந்த கொடிக்கம்பம் நட்டவன் கான்ட்ராக்டர். அவனுக்கு எந்த கட்சி கூட்டம் போட்டாலும் அவனுக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. அப்பா இந்த ஒரு 500 கோடியை நட்டுரு, 200 கோடியை நட்டுருன்னு சொல்லுவாங்க. தெரு முழுக்க கொடி நட்டுருன்னுவாங்க. அந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு 200 பைப்புங்களை மேலே காணோன்றாங்க. ஒரு சண்டே அந்த பைப்பு காணோன்னா எங்கே போயிருக்கோம்? வந்தவங்க தான் கையில் கொண்டு போயிருக்கணும். அதுக்கு பேர் என்ன? திருட்டா? அது நான் கேட்குறேன், அதுக்கு பேர் என்ன? என்ன பேர்? அடுத்தவருடைய பொருளை எடுத்துக்கிட்டு போறீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? திருட்டு தானே. அப்போ அதை யார் கண்டிக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கிறா? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், பொதுச் செயலாளர், அது எல்லாருக்கும் அவங்க தானே பொறுப்பாளர். நிர்வாகிகளும் கண்டிக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு இருக்குல்ல. இது ஒரு முறை நடக்கல, தொடர்ச்சியா நடக்குது. ஒவ்வொரு நடந்துச்சு. அவங்க மாநாட்டிலே அதே வேலை தானே பார்த்தாங்க. சரிங்க, நான் வரும் இவங்களை மட்டும் சொல்ல சார், பெரும்பாலான கூட்டங்களில் அது ஒரு கூட்டம் இருக்குது. அப்போ உங்களுடைய நெறிமுறைப்படுத்துகிற நாங்கள் எல்லாருக்கும் மாற்றாக இருக்கோம், வித்தியாசமாக இருக்கோம்னு சொல்கிறவங்க முதல்ல அவங்களுக்கு கிளாஸ் எடுங்க. உன்னை நம்பி இருக்காம இத்தனை வருஷமாக ரசிகராக இருக்கான்ல, ரசிகனுக்கு என்ன தெரியும்? என் தலைவன் வீட்டுக்குள்ளேயே இருக்கான், வெளியே வர மாட்டான், முதல் முறையாக வெளியே வராரு, அவரை பார்க்க வந்திருக்கேன். வந்தால் ஒருத்தன் அரசியல்வாதி கிடையாது சார். அரசியல் கற்றுக்கவும் வரல, அரசியல் தெரிஞ்சுக்கவும் வரல. பூரா வந்து சில்வண்டுகள், ரசிக குஞ்சுமணிகள் தான். விசிலடிக்கணும், தலைவன் வந்துட்டான்னு பார்க்கணும். என்ன பேசினாரு? தலைவனுக்கே அந்த பேசக்கூடிய அந்த திறன் இல்லை. என்ன பேசணுமோ அதை விட்டுட்டாரு.
தேவையில்லாத ஒரு விஷயம். கையில் பிடிச்சிருக்கிற பதாகையில் ஒரு வார்த்தை இருக்குது, இவர் பேசுறதுல வேற ஒரு வார்த்தை இருக்குது. சார் 24 பேர் தெரியுமா அவருக்கு? 24 பேர் செத்து போயிட்டாங்கடா, அந்த பேர் தெரியுமா அவருக்கு? வாய்ப்பு இல்லை. ஏன்னா யாரோ எழுதி கொடுத்தாங்க, மண்டபத்தில் யாரோ எழுதி கொடுத்தது இங்கே வாசிச்சுட்டு போயிருக்காரு. அது என்ன அடிக்கடி ரசிக குஞ்சுமணிகள்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, என்ன அர்த்தம் சார்? அடிப்படையில் தொண்டர்களாக மாறுகிறவர்களுக்கு இந்த நம்முடைய தலைவனால் நாம் கட்டமைக்கப்படுறோம், நம்முடைய தலைவன் நம்மை ஆளுமை செய்யக்கூடிய தகுதி வாய்ந்த திறன் வாய்ந்தவராக மாறுறான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வரவன் தான் தொண்டன். ஏன் இந்த ரசிக விசிலடிச்சாங்க குஞ்சுகள்னு ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இவர்களுக்கு பார்வை ஒன்றே போதுமே. அவங்க பாணியிலே சொல்கிறேன் நான், பார்த்தா போதும் என் தலைவனை. சார் மரத்தில் ஏறவன் யார் சார்? தொண்டனா சார்? அவன் வாய்ப்பு இல்லை சார். அவன் வந்து மேலே இருந்தாவது நான் என் தலைவனை பார்க்கணும், ஒரு செல்ஃபி எடுக்கணும், அங்கே இருந்தால் அது பார்க்கணும். அந்த கூட்டத்தில் 5000 பேர் கூட திரளாத அந்த கூட்டத்தை, சின்ன சாலையில் தான் அந்த கூட்டம் இருக்குன்னு வச்சிங்களேன். அவங்க பாணிலேயே 50,000 பேர் கூட சொல்லிட்டு போட்டோம். குடிக்க தண்ணி இல்லை, பல பேர் மூச்சு திணறல தூக்கி தூக்கி விட்டுருக்காங்க. 60 பேர்கிட்ட மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. நான் வந்து எண்ணிக்கை சொல்ல, நீங்கள் எண்ணிக்கை சொல்ல, எல்லா செய்திகளும் கவர் பண்ண எண்ணிக்கை தான் நானும் சொல்கிறேன். வந்திருக்கு இல்லையா? அவங்களுக்கான அடிப்படை வசதிகள் கூட செய்ய முடியாத ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம். எப்படி சார் ஒரு சின்ன இடத்துல வரக்கூடிய தன்னுடைய தொண்டர்கள் ரசிகர்களுக்கு உரிய முறையில் அவர்கள் தேவைகளை செய்து கொடுக்க முடியாதவர்கள் இந்த நாட்டை ஆளணும்னு ஆசைப்படுறதுல என்ன விதமான அவர்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது? நீங்கள் அடிப்படையில் என்ன பண்ணிட்டீங்க இந்த தமிழ்நாட்டுக்கு? இது வரைக்கும் என்ன செஞ்சிட்டீங்க? உங்கள் தேட்டரில் உங்கள் படம் ரிலீஸ் ஆகும்போது அதை விலைக்கு விற்கிறான் பாருங்க. 200 ரூபாய் இருக்கிற தேட்டரோட டிக்கெட்டோட விலையை, ஒரு டிக்கெட்டோட காஸ்ட்டை 2000 ரூபாய்க்கு பொது வழியில் விற்கிறான் சார். திருட்டுத்தனமாக விற்கிறான், விலையை ஏற்றி விற்கிறான். அதை கட்டுப்படுத்துறதுக்கு கூட துப்பு இல்லாதவர் தான் நம்ம மரியாதைக்குரிய தாவேகாவுடைய தலைவர் விஜய். இது வந்து ரசிகர்கள் பண்ணக்கூடிய தவறு அப்படின்னு தானே பார்க்கணும். அந்த விஜய் மீது பழிபடுவதில் எந்த வகையில்? விஜய் தான் பொறுப்பாளர். விஜய் ஒரு தலைவராக வர்றாரு இல்லையா, அறிக்கை விடணும் இல்லையா? என் டிக்கெட்டை 200 ரூபாய்க்கு தான் விற்கணும், அதிகமாக விற்றா நடவடிக்கை எடுங்க சொல்வதற்கு தெம்பு இருக்கா, திராணி இருக்கா? வாய்ப்பு இல்லை. ஏன் தெரியுமா சொல்ல மாட்டாரு? இவர் வாங்குற சம்பளம் அப்படி. இவருக்கு அவ்வளோ சம்பளத்தை கொடுத்துட்டு ஒரு தியேட்டருக்காரனும் அந்த படம் வரும்போது பெரிய விலை கொடுத்து வாங்குறாங்க. அதை ஓடி சம்பாதிக்கணும்னா 1 வருஷம் ஓடணும் இவர் கொடுக்குற காசை. ஆனால் விஜய் அடுத்த எம்ஜிஆர்னு சொல்கிறாங்களே, ஒருவேளை இந்த இடத்துல எம்ஜிஆர் இருந்திருந்தா இப்படியெல்லாம் கட்டுப்படுத்தியிருப்பார்ல. கேள்வி முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இடையில குறுக்கிடுறேன். எம்ஜிஆரையும் விஜயும் ஒப்பிடாதீங்க. நீங்க ஒப்பிட மாட்டீங்க. வெளியே ஒப்பிடுறது அயோக்கியத்தனத்துடைய உச்சம் சார். எம்ஜிஆர் என்கிற மனிதருடைய கால் தூசி கூட ஆக மாட்டார் விஜய். குடும்பத்தை முதல்ல நீங்க வந்து கட்டமைக்கணும் சார். எம்ஜிஆர் வந்து இன்னைக்கு அவர் காலத்தில் இந்த மாதிரி சோசியல் மீடியா டெக்னாலஜிலாம் கிடையாது. அன்னைக்கு அவர் வந்து என்ன செஞ்சார், எப்படி வந்து இங்கே வந்து மக்கள்கிட்ட வந்து அவர் வேறு மாநிலத்தை சேர்ந்தவராக இங்கே வந்து இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு இதே தெய்வமாக அவர் ஏன் கொண்டாடுறாங்க தெரியுமா உங்களுக்கு? தாங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வாரி வழங்கியிருக்காரு. இதுவரை விஜய் என்ன செஞ்சு கிழிச்சிட்டாருன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். நானும் விஜய் ரொம்ப காலமாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன கொடுத்தாலும் யாரோ ஸ்பான்சர் கொடுத்து தான் கொடுக்குறாரு. ஒரு நாளும் அவர் ஒரு பைசா எடுத்து கொடுத்ததா இல்லை சார். வரலாறுல சரித்திரமே கிடையாது. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அது ஸ்பான்சர். அதுவும் ஸ்பான்சரா? விஜயோட சொந்த காசுலாம் கிடையாது. சொந்த காசு கிடையாது. ஸ்பான்சர்னா யாருன்னு கேட்பாங்களே சார். அரசியல்வாதி வந்துட்டார் சார். ஊரில் இருக்க 1000 பேர் அவருக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. காட்ட சொல்லுங்க அவரை. நான் என் பணத்துலேருந்து எடுத்தேன்னு ஐடியில் காட்ட சொல்லுங்க. வாய்ப்பு இல்லை. சரி போலீஸார். ஆனால் அது தப்பு இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் ஒரு பொது வழிக்கு வரீங்க, உங்களை நம்பி அவங்க வந்து பணம் கொடுக்குறாங்க, அதை நீங்கள் வந்து முறையாக கொடுக்குறீங்கன்னா தப்பு கிடையாது. ஆனால் இதையெல்லாம் எப்போ செஞ்சுருக்கணும்? எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகராக பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு. ஆனால் அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி சினிமா திரையுலகத்தில் பிம்பத்தால் கட்டமைக்கப்பட்டு பெரிய லெவலுக்கு ஆளானவர் வந்து நடிகர் விஜய். நிஜமாவே உழைச்சி வெளியே வந்துட்டாரெலாம் நான் நம்புறதில்லை. ஒருவேளை அவரை நம்புகிற கூட்டம் போனால் நம்புவோம், நான் நம்ப மாட்டேன். அவங்க அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டு 4 படம் 5 படம் அவர் ஒன்றும் தேரலைன பிறகு தான் விஜயகாந்த் கிட்ட போய் நிற்கிறார். என் பையனை எப்படியாவது நீ அடுத்த கடத்துக்கு கொண்டு போகணும், உன்னோட ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு. அப்படி விஜயகாந்தால் வளர்த்தெடுக்கப்பட்டவர் தான் விஜய். அதன் பிற்பாடு அவர் எடுத்த பல படங்களில் ஒன்று மேலே போகும், ஒன்று கீழே விழும். அது எல்லா நடிகருக்கும் இருக்கிற விஷயம்தான். ஆனால் அப்பேற்பட்ட விஜயகாந்துடைய வாரிசுகளுக்கு எந்த விதத்திலையும் இவர் எல்லளவும் உதவி செய்யலை. அப்போ அந்த வருத்தம் இருக்கும் இல்லையா எல்லாருக்குமே? விஜயகாந்த் மாதிரியே ஃபாலோ பண்ணுறாருன்னு சொல்லுவாங்க அவரை. அப்போ விஜயகாந்தை விஜய் மறந்துட்டாரு அப்படின்னு? மறந்துட்டார் இல்லை சார், நன்றி மறந்தவர் விஜய், அவ்வளோதான் சார். இதுக்கு மறந்துட்டாருன்னா சின்ன வார்த்தை. நன்றி மறந்தவர் விஜயகாந்த் கூட பரவாயில்ல சார். அவர் கூட யாரோ 3வது நபர்னு வச்சுக்கலாம்.
அப்பாவே மறந்தவர் தான் இவர். அப்பா தான் ஆசைப்பட்டார். அப்பா என்ன ஆசைப்பட்டார், அவர் எப்படி இவரை கூப்பிடுவார் தெரியுமா உங்களுக்கு? ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நான் இதே நம்ம ஊடகத்தில் பேசியிருக்கோம். அப்படி தன் மகன் வந்து அடுத்த இடத்துக்கு போகணும்னு முதல்லேருந்தே கட்டமைக்கிறாரு. அப்படி வந்து எல்லாருக்கும் இருக்கும் சார், உங்களுக்கு இருக்கும், எனக்கு இருக்கும், மற்றவர்களுக்கும், பார்க்குறவங்களுக்கு இருக்கும், எல்லாருக்குமே தன் மகன் அடுத்த இடத்துக்கு போகணும், தன்னுடைய வாரிசுகள் அடுத்த இடத்துக்கு போகணும்னு எல்லாரும் விரும்புவாங்க. அது தப்பு இல்லை. ஆனால் அப்படி உங்களுக்காக உழைத்தவரே ஓரம் கட்டிட்டீங்களே, அவருடைய நாலேஜ் படி இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ பெரிய மரியாதை இருந்துச்சு. இன்றைக்கி எவனோ எழுதி கொடுக்குறான் சார், ரோட்டில் போகிறவங்க மாதிரி. அவங்க எழுதி கொடுக்குறது அதில் உண்மை இருக்கா இல்லையா விசாரிக்கிறதே கிடையாது சார். இவர் 24 மரணம்னு பேசுகிறார் சார். இதை ஏன் சொல்ல வரேன்னா பேசுகிறாரு. அவருடைய அமைப்பில் புதுசாக ஒருத்தர் சேர்ந்துருக்கார் பாருங்க, லாட்ரி சீட்டு வகையாராலேருந்து ஒருத்தர் வந்திருக்காருல்ல, ஆதவ் அர்ஜுனான்னு ஒருத்தர். இல்லை இதுக்கு ஒன்றும் பெரிய, அந்த குடும்பத்தில் வந்ததுனால தான் சொல்கிறேன், நான் தான் அவர் தவறாக சொல்லலை. அந்த குடும்பத்தில் வந்தவர் அவர் என்ன சொல்கிறாரு, அந்த மேடையிலேயே 31 மரணம்னு பேசுகிறாரு. உடனே ஓடி போய் உள்ள இல்லை நீ அப்படி பேசாத இப்படி பேசுனா அங்கேயே மேடையிலே தடுக்கப்படுறாரு. நீங்க உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கணும் சார். அந்த புரிதல் மாறும்போது என்னவா நடக்குது உங்களுக்கு, எல்லாமே மாறுது இல்லை உங்களுக்கு. ஸோ அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நோக்கத்திற்காக அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுச்சோ அந்த நோக்கத்தை நீங்கள் மீறி போகும்போது உங்களுக்கான மரியாதை, உங்களுக்கான அந்த ஒரு மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு உடைஞ்சு போகுது. என்ன புரியலை அப்படின்னா, பொதுவாக தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்த போலீஸார் அனுமதி கொடுத்தாங்கன்னா குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி தானே இங்கே எல்லாருமே போராட்டம் நடத்தியிருக்காங்க. அதுதானே வரலாறு, அதுதானே நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். ஆனால் விஜய்க்கு 3 மணி நேரம் போராட்டம் நடத்த அனுமதி கொடுக்கப்பட்டாலும் கூட வெறும் 3 நிமிடத்தில் விஜய் பேசி முடிக்க வேண்டிய ஒரு சூழல், கட்டாயம் அல்லது என்ன நடந்துச்சு, இது எப்படி பார்க்கணும்? சரக்கு இல்லை சார், ஒரு கட்டாயம். யார்கிட்ட சரக்கு இல்லை? விஜய் கிட்டையா, தமிழக வெற்றி கழகத்துக்கிட்டயா, இல்லை ஒட்டுமொத்தமாக அவங்க யாரு போராட்டத்தோட சாரம்சத்திலே சரக்கு இல்லை? ஆமாம், டோட்டல் எதுவுமே இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து சாதாரணமாக நீங்கள் உங்களை விட்டால் 1 மணி நேரம் பேசுவீங்க, என்னை விட்டால் 1 மணி நேரம் பேசுவோம். சாமானியராக நீங்கள் பத்திரிகையாளராக இருக்கிறீங்க, பத்திரிகையாளர் இருக்கணும் நம்ம பார்க்குறோம், நம்மளெல்லாம் விட்டுருங்க. அந்த இது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, ஒரு மக்கள்கிட்ட போய் மைக் நீட்டி சார் இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, எதிர்கட்சி சரியாக செயல்படுதா அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்கல்ல, மைக் போட்டு கேட்குறாங்கல்ல, அவங்களே கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் பேசுகிறாங்க, பல விஷயங்கள் பேசுகிறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் ஆரம்பித்து பீகார் போகிறாங்க, குஜராத் போகிறாங்க, பாரத பிரதமர் மோடி கிட்ட போகிறாங்க, அவர் நாடு நாடாக சுற்றிக்கிட்டு இருக்கிற கதை சொல்கிறாங்க. இன்னைக்கு பல விஷயங்களை மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சாதாரண சாமானிய மக்களுக்கு கூட ஒரு பிரச்சனையை பேசுவது எப்படி அணுகுவதுன்னு நிறைய தெரியுது. விஜய் கிட்ட சரக்கு இல்லை, அதனால தான் 3 மணி நேர போராட்டத்தை வெறும் 3 நிமிடத்தில் முடித்து கொண்டார். அப்படிதான் பார்க்க. அவர் நடிகர், அவருக்கு என்ன சொல்லப்பட்டுச்சோ அதை செஞ்சுட்டு வந்துட்டார். ஸ்கிரிப்டட் அது எல்லாமே. போராட்டத்தோட முடிவில் போய் கூப்பிட்டு திட்டிருக்க மாட்டாரா? போலீஸாரே 3 மணி நேரம் அனுமதி கொடுத்துருக்காங்க, நீதிமன்றமும் அனுமதி கொடுத்துருக்கு. வெறும் 3 நிமிஷத்துல எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கீங்களே, அல்லது 3 நிமிஷத்தில் பேசி முடிச்சிருக்கேனே, மேற்கொண்டு நீங்கள் அதை நடத்த மாட்டீங்களா, மேற்கொண்டு இந்த அடுத்த கட்டத்துக்கு போராட்டத்தை கொண்டு போக மாட்டீங்கன்னா விஜய் போய் சத்தம் போட மாட்டாரா, கேட்க மாட்டாரா? யாரா அவர் கையை பிடிச்சி இருக்கலையே, மைக் அவர்கிட்ட தானே இருக்குது. அப்போ ஸ்கிரிப்ட் இருந்தால் தான் நீங்கள் பேசுவீங்களா? உங்களுக்கு சுய புத்தி சொந்தமாக உங்களுக்கு அறிவு வராதா? கூட்டத்தை பார்த்தவொன்னே பேசணும்னு தோணாதா? உங்கள் ரசிகர்கள் தானே. முதல்ல சார் நீங்கள் வந்து மேடைக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்குது. அந்த மேடை நாகரிகத்தோடு பேசுகிற விஷயத்தில் சிலேடை கலந்து பேசுகிற விஷயத்தில் நிறைய விஷயம் இருக்கும். கலோக்கியலாக பேச முடியாது நம்ம எல்லா இடங்கள்லையுமே. சில நேரங்கள் அப்படி அந்த வார்த்தைகள் வரலாம், ஆனால் அதற்கு ஒரு பொருத்தமான வார்த்தையோடு தான் நம்ம பேசணும். அது எங்கேருந்து வரும்? அனுபவத்திலிருந்து தான் வரும். உங்களுக்கு அனுபவம்ன்றது இருக்கா? அரசியல் அனுபவம் இருக்கா? இல்லை. இது வரைக்கும் என்ன உங்களுக்கு அனுபவம் இருக்குது? ஸ்கிரிப்ட் எவனாச்சும் கொடுப்பான், டயலாக் கொடுப்பான், மக்கப் பண்ணிட்டு வந்து அங்கே பேசுவீங்க. பக்கம் பக்கம் கொடுத்தாலும் வராது. இப்போ அவர் வந்து சில இயக்குநர்களை மட்டுமே அவர் தேர்வு பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு. என்ன காரணம்னா அவங்க வந்து ரொம்ப கிளவராக என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு தேவையான என்ன சொல்கிறது ரொம்ப அழகாக அவர் ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ நீண்ட நேர பதிவுகளாகவோ நீண்ட நேர காட்சிகளாகவோ எடுக்க மாட்டாங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிற கம்ஃபர்ட் ஜோன் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி இயக்குநர்களோட தான் பயணம் பண்ணுறாங்க இவங்கெல்லாம். ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த கூட்டத்திலேயே அவர் பேசணும்னு நினச்சிருந்தா எவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கலாம். அந்த வந்த தொண்டர்களுக்கு நிறைய விஷயங்களை அவங்களுக்கு புரிதல் ஏற்படுத்தியிருக்கலாம். பேச வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு இந்த அஜித்குமார் மரணத்திலேயே எவ்வளோ இருக்குது பேசுறதுக்கு. போலீஸாருக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம், போலீஸாருடைய செயல்பாடுகளை விமர்சித்திருக்கலாம், 4 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசியிருக்கலாம். அடிச்ச அந்த 6 பேர் இருக்கான் பாருங்க, அவனெல்லாம் ஜென்மமானு கேட்டிருக்கலாம், எல்லாம் மனுஷனாடான்னு கேட்டிருக்கலாம். சார் அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை படித்த எல்லாருக்கும் ரத்தம் கொதிச்சிருக்கும் சார். உண்மையிலேயே அந்த 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 அறிக்கை தெரிந்த அனைவருக்குமே அவன் ராத்திரி தூக்கம் போயிருக்கும்.
2 நாள் சாப்பிட்டுருக்க மாட்டான். காரணம் என்ன தெரியுமா? நான்லாம் எனக்கு அதை படித்த பிறகு அவ்வளோ எனக்கு மனவேதனை ஆயிடுச்சு. இப்படி கூட போலீஸ்கார் இருப்பானா, இவ்வளோ கொடூரமான அரக்கன்களாக இருப்பானெல்லாம் மனுஷனே கிடையாதான்னு தோணுச்சு எனக்கு. என்னன்னா சார், மண்டையிலே அடிச்சிருக்கான் சார். மண்டையிலே அடிக்க 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 மூளையினுடைய அந்த செயல்பாடுகளில் மூளையில் ரத்தம் கட்டி செத்து போயிருக்கான் அஜித்குமார். தெரியுமா? அது உணர்வும் உணர்ச்சியும் அந்த அந்த என்ன சொல்றது, அந்த மனிதாபிமான உணர்வும் இருந்தால் தான் சார் பேச முடியும். அப்போ விஜய்க்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தகவல் கொண்டு போய் சேர்க்கவே இல்லையா? சேர்த்திருந்தா எப்படி போலீஸாருக்கு கண்டனம் தெரிவிக்காம அந்த போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை விஜய் முடிச்சிருப்பாரு? யாரும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு உலகம் உங்கள் கையில் இருக்குது. மொபைல் ஃபோன் அவர் வச்சுருக்காருல்ல, 1000 தான் அட்மின் பயன்படுத்தினாலும் மொபைல் ஃபோனை அவர் பார்ப்பார் இல்லையா? ஏதோ ஒரு தகவலை பரிமாறுவார் இல்லையா? நாய்க்குட்டிக்கு போய் போஸ்ட் கொடுக்க தெரியுதில்ல சார், அதை பார்க்காமையா இருக்காரு? அப்போ நீங்கள் வந்து நாட்டு நடப்பை பார்க்க மாட்டாரா? ஆதங்கத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். எனக்கும் விஜய்க்கும் எந்த வாய்க்கா தகராறும் கிடையாது. விஜய் ரசிகர்கள் வந்து எப்போவுமே நாம் என்ன பதிவு போட்டாலும் கீழே வந்து என்ன போடுவாங்கன்னா, நாம் ஏதோ வந்து திமுகவுடைய விசுவாசியை அப்படின்ற மாதிரி பதிவு போடுவானுங்க. அந்த தற்குறி கூட்டத்துக்காக நான் சொல்கிற விஷயம், நான் சொல்கிறதே வந்து உங்களுக்கான களம், விளையாடுவதற்கு பிரம்மாண்டமான களம் இருக்குது, அரசியல் களம். நீங்கள் எடுத்து விளையாடினீங்கன்னா அடுத்த கட்டத்தில் நகர முடியும். ஆனால் அவங்க விளையாட தெரியல, ஒரே இடத்துல உட்காந்துருக்கீங்க. யாரோ கொடுக்குற ஸ்கிரிப்ட் யாரோ எழுதி கொடுக்குறாங்க. ஏங்க நீங்கள் உங்கள் மொபைலில் பார்க்க மாட்டீங்களா? நாட்டு நடப்பு என்ன போயிட்டு இருக்கு, தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரம் என்னவா இருக்கு, இன்னைக்கு என்ன பிரச்சனை நடந்திருக்கு, அந்த கட்சியில் என்ன இருக்கு, இந்த கட்சியில் என்ன இருக்கு, அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. நான் உட்கார்ற இடத்துக்கு கீழே வந்து ஒட்டு கேட்குற கருவி வச்சிருக்காருன்னு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த அரசியல்வாதிகளிலே மூத்தவராக இருக்கார். இன்னைக்கு ஏஜ்டு பர்சன் அவர் தான், ராமதாஸ் அவர்கள். அவங்க குடும்பத்தில் 1000 பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு. அங்கே போகலாமா இங்கே போகலாமா எல்லாவற்றையும் உற்று நோக்குகிறவர்கள் தான் அரசியலில் நிற்க முடியும். நீங்கள் அரசியல்வாதியாக வந்த உடனே பனையூர் பங்களாவில் ஏறி காரில் உட்கார்ந்த உடனே கோட்டையில் வந்து இறங்கி அடுத்து நீ முதலமைச்சர் கதவை திறந்து நாற்காலியில் உட்காந்துட முடியுமா? அந்த பயண தூரத்தை கடந்து வருவதற்கு எவ்வளவு நீங்கள் வேலை செய்ய வேண்டியிருக்கு. அப்போ விஜய் கிட்ட அரசியலுக்கான அல்லது ஒரு தலைவனுக்கான உழைப்பு விஜய் கிட்ட இல்லைங்கிறீங்களா சார்? இன்னும் அவர் சினிமா மாயையிலிருந்து கேரவேனை விட்டு இறங்கி வரல. எலைட் அரசியல் பண்ணா விஜயால 1% ஓட்டு கூட வாங்க முடியாது, எழுதி வச்சிங்க. ஒருவேளை பவன் கல்யாண் ஸ்டைலில் விஜய் ஃபாலோ பண்ணுறாரோ என்னமோ. பவன் கல்யாண் எவ்வளவு காலம் கழித்து அந்த இடத்துக்கு வந்தார்? கூட்டணி சேர்ந்து தான் வந்திருக்கார். நான் முதலமைச்சர் நாற்காலின்னு அவர் வரல. இன்னொரு விஷயம், பவன் கல்யாண் அங்கே வந்து எதனால் கொண்டாடப்பட்டார்னு அந்த கள அரசியல் வேற சார். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அரசியல் களம் இருக்குது. நீங்கள் இந்தியா முழுமைக்கும் பல்வேறு மொழி, பல்வேறு மதம், பல்வேறு இனம் அப்படின்னு பிரிஞ்சிருக்கும் அரசியல். தமிழ்நாட்டு அரசியல் டோட்டலாக மாறி இருக்கும். இங்கே வந்து நீங்கள் அரசியல் நிலத்தில் தெளிவாக மக்கள் வாக்களிப்பாங்க. மாநில அரசுக்கு ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க, மத்தியில் ஆளுகிறவர் யார் வரணும்னு ஒரு ஒழுங்காக வாக்களிப்பாங்க. அப்படிப்பட்ட மக்கள் தரம் அன்னப்பறவை மாதிரி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அழகாக பிரிப்பாங்க, பகுத்தாய்ந்து தான் நீங்கள் வாக்கு செலுத்துவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல உங்களுக்கு ஒரு களத்தை உருவாக்கணும்னு மக்கள் முடிவு பண்ணாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களை கொண்டாந்து உட்கார வச்சுருவாங்க. ஆனால் உங்கள் கூட்டம் பூரா பேசுறது பூரா தப்பாக இருந்தால் உங்களை வந்து 10ஓட 11 வச்சு அத்தோட இது ஒன்றுன்னு துரத்தி விட்டுருவாங்க. ஆனால் பொதுமக்கள், பாமர மக்கள் சில பேர் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்க சார்பாக இந்த கேள்வி திருப்பி நான் கேட்குறேன். அஜித்குமார் மரணம் விஷயம் முடிஞ்சு அடுத்தடுத்த பிரச்சனைகள்லாம் வந்துருச்சு. ஏன் எப்பயோ நடந்ததுக்கு தமிழக வெற்றி கழகம் விஜய் ஏன் இப்போ போய் போராடணும் அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதற்கு உங்களுடைய சார், இப்போ வந்து அவரை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த வகையிலும் எங்கேயுமே வந்து சொல்லக்கூடிய மாதிரியான விஷயங்கள் அவர் கையில் இல்லை. அவர் எதை வந்து முன்னிலைப்படுத்துவார்? இந்த ஆர்ப்பாட்டத்திலேயே பேச வேண்டியது எவ்வளவோ இருந்திருக்கு. அதான் சொன்ன மாதிரி போலீஸை பேசணும், பேசலை. நிக்கிதாவை பேசணும், பேசலை. அந்த கோயில் நிர்வாகத்தில் பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. அந்த கோயில் சொல்ல வரல. இன்னைக்கு இருக்கிற எல்லா கோயில்கள்லையுமே காசு கொடுத்தா தான் சாமியை தரிசிக்க விடுறான். அயோக்கியத்தனமா இல்லையா சார் அது? அப்போ காசு இருக்கிறவன் தான் சாமியை பார்க்க முடியுமா? சாமானியன் கூலி டெய்லி தினக்கூலி அடிப்படையில் வேலை செய்கிறவன், உழைக்கிறவன், உழைப்பாளி, ஏழை, இவனுக்கெல்லாம் சாமி தரிசனம் கிடைக்காதா? அப்புறம் அது என்ன சாமி அப்படி கேள்வி வருமா வராதா? வரும் இல்லையா? நம்ம சாமியை வந்து நீங்கள் கொண்டாட வேணான்னு சொல்ல, ஒருத்தர் ஒரு மத நம்பிக்கையில் இருப்பாங்க சார். அப்படி இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள் இங்கே இருக்குது. சாமி பெயரில் கொள்ளடிக்கிறவன் பல பேர் இருக்கான். இன்னைக்கு இந்த அரசியலே ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசப்பட்ட அரசியல். நீங்கள் பேசுவதற்கு பல விஷயம் இருக்குது. உங்களை சுற்றி இருக்கிற எத்தனையோ பேர் அப்போ அணி சேர்ந்தாங்க பார், பல பேர் ஓடி போயிட்டாங்க. பிரசாந்த் கிஷோர் ஏன் போனார்?
போயிட்டார். இப்போ எலெக்ஷன் வரப்போது அதனால போயிருக்கலாம். மேபி எலெக்ஷன் டைமில் தமிழ்நாட்டுக்கு ரிட்டர்ன் வரலாம் இல்லையா சார்? வெளிப்படையாகவே தெரிஞ்சிருச்சு சார். நீங்கள் வந்து போனதோ வந்ததோ யாரும் கேட்கலையே. பிரசாந்த் கிஷோர் ஏன் இங்கே வரலன்னு யாராவது கேட்டாங்களா ஆரம்பத்தில்? நீங்கள் தான் பெருசாக நீங்கள் அதை பிரபாகண்டா பண்ணீங்க. அவர் வெளியே போகிறாரு, யாரும் அதை பற்றி பெருசாக எடுக்கவே இல்லை. வெளியே போகிறாருன்றதும் பெருசாக பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா சார், எதை சொல்லணுமோ அதை சொல்வதில்லை. எதை குறித்து இவர்கள் வந்து முன்னிலைப்படுத்தணுமோ, இப்போ நீங்கள் வந்து பாஜக எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். பாஜக முழுமையாக அவங்களுடைய அஜெண்டா டே ஒன்லேருந்து அஜெண்டா வந்து என்னென்னா, அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற யாராக இருந்தாலும் அவங்கள கொண்டாடிப்பாங்க. அவங்கள ஏற்று நிற்கிறாங்கன்னா அவங்கள எப்படி வந்து காலி பண்ணலாம், கபலீகரம் பண்ணலாம். ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று மொத்தமாக அழிப்பது, இல்லை அவங்க கூடவே பழகி நண்பனாக பழகி அவங்கள காலி பண்ணுறது. இப்போ அதிமுகவோட உறவு வச்சுருக்காங்களா அந்த மாதிரி. அவங்க கூட தான் செய்கிற விஷயத்தில் சரியாக இருக்கணும்னு கொள்கை கோட்பாடோட ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அது தப்பாக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் அண்ணாமலை இருக்கிற வரையும் வேறு பேச்சு பேசியிருந்தாங்க. இப்போ அண்ணாமலை இல்லை, ஓரம் கட்டிட்டாங்க. அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னு தெரியாது. அவர் ஏன்டா பாஜக தலைவராக வந்தார்னு யாருக்கும் புரியல. ஆனால் அவர் வளர்ந்தார். பாஜக வளர்ந்துச்சோ இல்லையோ தமிழ்நாட்டில், அண்ணாமலை வளர்ந்தார். சாதாரண ஒரு ஆளாக இருந்தால் இன்னைக்கு வந்து பல 100 கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கார். அவர் நாளைக்கு தனி கட்சி ஆரம்பித்தாலும் ஆச்சரியம் இல்லை. அதை நோக்கி போயிட்டு இருக்காருன்னு ஒரு தகவல் சொல்லுது. எல்லாம் வந்து சொல்லி விடுறது தான் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லுவாங்களோ ஒரு படத்தில், அந்த மாதிரி அவர் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ நயனார் நாகேந்திரன் கிட்ட வந்து ஒரு தொண்டர் பேசுகிற விஷயம் வைரலாக இருக்கு. ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் சொல்கிறார், வாங்க சாப்பாடு கூட போடுறோம், ஆனால் ஓட்டு மட்டும் உங்களுக்கு போட மாட்டேங்கிறோன்னு. அப்போ எந்த லெவலுக்கு பாஜகவை இங்கே மக்கள் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு கட்சிக்குமே ஒரு எடை வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய நிலவரம். இங்கே சினிமாவிலேருந்து வர எல்லாருமே எடுத்தோடனே நான் எம்ஜிஆராக வந்துடுவேன், நான் ஜெயலலிதாவை மாறிடுவேன் நினச்சா அது நடக்கவே நடக்காது. அவர்களெல்லாம் அந்த உயரத்திற்கு வருவதற்கு முன்பாக அவ்வளவு உழைச்சிருக்காங்க. மக்களோடு மக்களாக நின்று களத்தில் இறங்கி வேலை பார்த்துருக்காங்க. விஜயகாந்த் படப்பிடிப்பு இல்லாத நாட்களில் வண்டி எடுத்துகிட்டு கிராமமாக போவார். எத்தனை கிராமத்துக்கு விஜய் போயிருக்காரு. இன்றைக்கி அவர் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாருல. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை கிராமம் இருக்குன்னு தெரியுமா அவருக்கு? அந்த கிராமங்களில் அவர் கால் போய் பதிஞ்சிருக்கா? இறங்கி போய் நின்று அந்த கிராம மக்கள்கிட்ட பிரச்சனையை கேட்டிருக்காரா? ஷூட்டிங்கு போகிறாரு பல ஊர்களில். அந்த ஊர்களில் சுற்றி இருக்கிற கிராமங்களில் என்னைக்காவது ஒரு நாள் போய் மக்கள்கிட்ட போய் நின்று மக்களோடு மக்களாக பேசியிருக்காரா? இன்றைக்கும் சொல்கிறேன் சார், அந்த கட்சிக்காரங்களாக இருக்கிறவங்களே விஜயை பார்க்க முடியவில்லை, விஜயை சந்திக்க முடியல. மாநில நிர்வாகியாக இருக்கிறவனாலே பார்க்க முடியல. 3 பேர் 4 பேர் கண்ட்ரோலில் தான் இருக்காருன்னு வெளியில் தகவல் வருது. அந்த 3 பேர் 4 பேரை தாண்டி விஜயை ஒருத்தரால் கூட சந்திக்க முடியாது. ஐசோலேட் பண்ணி தனியாக வச்சுருக்காங்க அவரை. இவங்க கொடுக்கறது மட்டும் தான் அவர் பேசுவார். இந்த லெவல் இருந்துச்சுன்னா அவர் எப்படி நாட்டை ஆளுவார்னு அவரை நம்ப முடியும்? அவர் எந்த அடிப்படையில் அவரை நீங்கள் நம்பி ஒரு தலைவராக ஏற்றுக்க முடியும்? அப்போ அஜித்குமார் மையப்படுத்தி அப்படின்னா அஜித்குமாரை மையப்படுத்தி நடந்த போராட்டத்தில் விஜய் கோட்டை விட்டுட்டார். அப்போ விஜய் அடுத்த கட்ட போராட்டத்தில் என்ன மாதிரியான பாடம் கற்றுக்கிட்டு களத்தில் இறங்கணும்? ரொம்ப தெளிவாக நீங்கள் உங்கள் கேள்வியிலேயே பதிலையும் வச்சுருக்கீங்க. அவர் கோட்டையை விட்டுட்டார். ஓ, கோட்டை விட்டார்ல, கோட்டையே விட்டுட்டார். முடிஞ்சது அந்த உங்கள் கேள்விக்கான பதில். இனிமே அவர் எடுக்க வேண்டிய முன்னெடுக்க வேண்டிய விஷயங்களில் முதல்ல அவர் அரசியலை முழுமையாக கற்றுக்கணும் சார். சும்மா 10 படம் நடிச்சுட்டேன் நான் வந்து பெரிய சம்பளத்தை விட்டுட்டு வந்தேன்னு பேசுகிறதெல்லாம் எடுபடாதீங்க. அதான் எலைட் அரசியல் எடுபடாது. மக்களோட மக்களாக நின்று என்னைக்கு இறங்கி பேசணுமோ, மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவன் கூட வீட்டுக்கு கூப்பிட்டு தான் அவர் வந்து உதவி கொடுக்குறாரு. கேட்டால் அங்கே போனால் கூட்டம் கூடிடுமா? நீ எவ்வளோ காலத்துக்கு இந்த ட்ராமா பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள்? இப்போ வந்தீங்க, கூட்டம் கூடாமையாக இருந்துச்சு சார். வரதான் செய்யும். அரசியல்வாதிகளாக நீங்கள் மாறும்போது நீங்கள் நடிகர் சார், நடிகரை பார்க்க வரதான் செய்வாங்க. 4 தேர்தலில் நின்று நீங்கள் வந்து மக்கள்கிட்ட பேச உங்களுடைய பேச்சு சாராம்சம் செயல்பாடுகள் பிடிச்சாதான் உங்களை கொண்டாடுவான், இல்லைன்னா தூக்கி போட்டு போயிடுவான். வடிவேலு கூடாத கூட்டமா சார்? எல்லாருக்கும் நடிகர்னு ஒரு அடையாளப்படுத்தி நீங்கள் தெரு முனையில் நின்னீங்கன்னா, அதுவும் கொஞ்சம் பிரபலமான ஹீரோவாக நின்னீங்கன்னா டக்குன்னு இறங்கிடும் கூட்டம். அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கவே முடியாது. அது எல்லாம் ஓட்டா மாறுமானா மாறாது. அங்கே தான் வந்து நீங்கள் வந்து மக்கள்கிட்ட இருக்கிற புரிதலை புரிஞ்சுக்கணும். வந்த பல பேரும் விஜயை பார்க்க ஆசையோடு வந்தார்கள். ஆனால் விஜயை பார்த்துட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓட்டா மாறுமா? மாறாது. எத்தனை முறை கிளாஸ் எடுத்திருக்கீங்க? உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக 2 பேரை கூட்டு போய் வச்சிங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரியும், பயிலரங்கம் நடந்து ஞாபகம் இருக்கா? அதில் பயிலரங்கத்தில் மூச்சு பிடிக்க ஒருத்தர் பேசினார். நான் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் பேசும்போது சொன்னேன். அவரும் என்னோட அவர் பயணம் பண்ணார். அந்த தொலைக்காட்சி விவாதத்தில் அவரும் இருக்கார். பேர் சொல்ல விரும்பல, பெரியவர். அதனால் அவர் சொல்கிறார், நான் சொன்னேன் அண்ணன் வந்து இப்போ எழுதி கொடுக்கறது தான் வந்து விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு, அப்படி அரசியல் ஆலோசகரே அண்ணன் தான் அப்படின்னு. அவர் இல்லை அப்படின்னு மறுத்த 2வது நாளே பயிலரங்கத்தில் போய் மணிக்கணக்கில் பேசினார். பேசும்போதும் சொன்னேன், விஜயை பற்றி உங்களுக்கு சரியாக தெரில, கொஞ்ச நாள் கழித்து பாருங்கள், நீங்கள் உங்களுக்கான அப்போ புரிதல் வரும்னு சொன்னேன்.
கொஞ்ச நாள் கழித்து அவரே வெளியில் வந்துட்டார். என்ன காரணம்னா விஜயை சந்திக்கவே இல்லையா சார். பயிலரங்கத்தெல்லாம் கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க, ஆனால் விஜயை சந்திக்கவே இல்லை. யாருன்னு இந்த இடத்துல கேள்வி கேட்பாங்க. அதனால மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்களா அப்படிங்கிற கேள்வியான ஐயா நாதா உன்னை தாயா நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கோட்டையில் கொடி நாட்ட வேண்டும் என்றால் கையில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் கோட்டை விடக்கூடாது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள்ல அடிக்கோடிட்டு காட்டியிருக்கீங்க. இதை விஜயும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத முன்வைத்து நிறைய விஷயம் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.